பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம், ஒரு 16-17 வருஷம் லட்சியம். ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட், கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே, எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கெங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும், நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து, அதுதான் சொன்னேனே, இது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க எல்லாரு கூடயும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ். என்னோடய லுக்கில் ரொம்ப, நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப ஏதாவது ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதில் இருப்பேன். என்னோடய லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அண்ட் அச்சு பிரதர், மியூசிக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்புனார். அப்பையிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு, அந்த விடியாத இரவை கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது, பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர்.
இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு. அண்ட் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் பாலாஜின்னு எழுதியிருக்காரு. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம். உங்களுடைய சப்போர்ட் அகெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம் as in for me it is because of Varsha. Thank you so much, because அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கலனா I am not from this place. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ வென் த சிச்சுவேஷன் இஸ் லைக் தேட், ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஐவ் met. In the screen space is very important because in the film the character is very very important, not just a part of the love story. Motta script and story ku in the character very very important. Aanalum enakku oru very 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 nice song irukku. And Ashish sir, thank you so much, because this is my first song in Tamil and adu romba beautiful ah irukku. Actually எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபிலிமில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வெல். திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன், திஸ் இஸ் மை டெபியூ ஃபிலிம், ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஐம் ஷோன் அண்ட் சீன் வெல். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen, because I'm very new to it, and for everybody, I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. He's very comfortable to work with. Everything boils down to inga ellaru inga Chennai la da irpanga, language theriyu, and they're friends with each other also. I'm the only one who came from outside, so abdi irkumbodhu he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. Oru only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. So எனக்கு language மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, but actually it is very comfortable to work with him because he knows what he wants. If you know what you want, in the shortல இவ்வளோதான் இருக்கு, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா I will really concentrate on what is important for what is on screen. To perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir, and only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும்.
and blessings வேணும். Thank you so much. First of all, thank you press and media இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து. Let me start off with thanking Varsha ma'am for casting me into this project. So நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் it was new to me, and then I would like to thank our director sir for treating me so well, and ஒரு இடத்துலையும் I don't think I made him angry or didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir, and production ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors, Kumaran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு, பட் ஐ லவ் த ட்ரெய்லர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் டைரக்டர் சார் பாலாஜி சார், டிஓபி ஜெகதீஷ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் குமரன், பெஸ்ட் விஷஸ். யூ ஷுட் ஷைன் அஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வர்ஷா மேம், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சார் இன் ஒரு திரை முயற்சி. ஸோ எல்லோரும் அதை பார்த்து வெற்றி படமாக நம்ம தரணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ரொம்ப பணிவாக இருக்கு. இந்த படம் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜி சாரை பற்றி நான் கேப்டன் கூல்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட அவர் ரொம்ப சாஃப்ட்டு, எவ்வளோ டேக் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஓகே, பட் ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாரு. செகண்ட், சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆமாம், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் சொல்லிட்டேன்ல. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாத்திசை பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. இது கதைன்னு சொன்னால் ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை, அதுதான் அடிப்படையாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார். கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல, குமரன் இப்போ தான் அவருக்கு ஒரு முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல. அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார். அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார். எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம். அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம். அந்த கலெக்டிவ் எனர்ஜி ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு. எளிமையான கதை, ஆனால் அதை ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்காரு. அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன். அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு, இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் அச்சு ஷுட் ஆக்ட், ஐ திங்க். இல்லை நீங்களே சொல்லுங்கள், நல்லா ஸ்மார்ட்டாகிறாரு. உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவர் முதல்ல அங்கே காரில் போடும்போதே நான் சொன்னேன், நல்லா வந்திருக்கேன் பாட்டு, இது சரியான இடத்துல அமையுமா, இல்லைனா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போகுதுன்னா, இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார். அது இரண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு. அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்ததா எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி கட் திஸ் ஃபில்ம் இஸ்.
ஆர்ட் டைரக்டர் வாசு. ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார். அது என்னோடய ரூம் தான். அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லேயே அதை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீனிவாசன், ரவி அண்ட் அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன், இப்போது மேடையிலையும் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர், அவர் யாத்திசையை எப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்து சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். லான்ச்சுக்கு முன்னாடி போட்ட ஷர்ட்டு சூப்பர், லான்ச்சுக்கு இப்போது நடந்துட்டு இருக்கும்போது போட்ட ஷர்ட்டும் சூப்பர், நிக்கலன்னா சூப்பர். 2 ஷர்ட்டு சேஞ்ச் ஓவர் யாரும் பண்ணல, அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். என்னோட குருக்கள் எல்லாரையும் வந்து நான் ஐ எம் ரிமெம்பரிங் தம் நவ். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கணேஷ் சார், கோட்டீஸ்வரி மேம், நம்ம ரவிக்குமார் சார், ஸ்ரீனிவாஸ் சாரை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல, ஆரா ஃபார்மிங். நம்ம ப்ரொடக்ஷனோட ஆரா ஃபார்மிங் அவர் தான். எவர் ஸ்மைலிங் ஆரா ஃபார்மிங் கை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆர் ப்ரொவைடர்ஸ். அந்த ப்ரொவைடர்ஸ் ஸ்மூத் ப்ரொவைடர்ஸ்னால் நம்ம கணேஷ் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் நான் நிக்கில் சாரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 ஷர்ட் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. சரியா? அப்புறம் காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ராகேஷ் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லெட் மீ கம் டு தி ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். குமரவேல் சார் அண்ட் சார், ஐ எம் அ ஃபேன், officially a fan. I'm very, very happy to meet you. And I don't know if I'll fulfill your wishes by me acting, but I'm hoping to, do another movie where you're also there on screen. ஸோ அவங்களுக்கு பற்றி அப்புறம் பாலசாரன் அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். வினோத் சாகரும் வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் குமரனோட கசின் ரோல் பண்ண ஒருத்தர் இஸ் தே, யா. ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தர்ணி அவங்களுக்கு, சிவா, வினோத் முன்னா, அர்ஜய், கவிதா அவர்கள், நீங்கள் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூ ஆல் பீன் வெரி வெரி precisely shown, and he's given you the right time for performance, and that itself you guys capitalized it really when you gave it your best to the director. So thank you all for that. Yeah, நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, re-recording பண்ணும்போது நிம்மதியாக இருந்தது எனக்கு. So I really felt very happy seeing all your performances. Payal, it doesn't look like you've done your first film. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, என்னோட வாழ்த்துக்கள். Now let me come to Kumaran. குமரன், நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டுடியோவில் தானே குமரன் மீட் பண்ணோம். அண்ட் குமரன் வந்து ரொம்ப பேச மாட்டார். இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட் கை. அண்ட் அந்த ஒரு ஹீஸ் நாட் லைக் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு, நேரில் பார்க்குறது வேறு இல்லை. குமரன் இஸ் ஜஸ்ட் நேச்சுரல். ஸோ ஹீஸ் டன் ஹிஸ் பெஸ்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே குமரனோட டேலண்ட்டை பற்றி, கேப்பபிலிட்டி பற்றி தெரியும். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. குமரன் வில் பி a star and I wish it happens. நம்ம சவுண்ட் டிசைன் உதய் அண்ட் சரவணன். நான் வந்து பாலாஜி மேலே வந்து பாம்பை தூக்கி போட்டு உங்கள் 2 பேரையும் வந்து பாலாஜி ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. என்னால் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பாலாஜி மூலிமா வந்திருக்கோம். பட் யூ கைஸ் ஹவ் டன் அ ஸ்டெல்லர் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். என்னோட சிங்கர்ஸ், அது வேல்முருகன் சாராக இருக்கட்டும், விஜயேஷ்தாஸாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், யோகி பி திருப்பி பாடியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், சைந்தவி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக அவங்களோட ஜாப் பண்ணியிருக்காங்க. இட் மேட் மை ஜாப் ஈஸியர். அப்புறம் மியூசிஷியன்ஸ், என்னோட ரெக்கார்டிங் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே, என்னோட ஸ்டுடியோ மாடிஃபைட் எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு எப்போவுமே ஆங்கராக இருக்கிற சரிகமா, அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் த ஸ்டேஜ் வித் ஆனந்த் படி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த கான்ஸ்டன்ட் புஷ் ஆல்சோ, மீன்ஸ் அ லாட். அப்புறம் பாலாஜியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். என்னோட லிஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன் லிஸ்ட் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் பார்த்துக்குதுங்க. ஸோ
பாலாஜியை பற்றி நான் என்ன சொல்லணும், பாலாஜி இஸ் பீன் மை ஃப்ரெண்ட் ஃபார் 15 years. மலை பொழுதுன்னு மயக்கத்துலேக்கு ஜஸ்ட் முன்னாடி வி ஸ்டார்டட் நோயிங் each other. மலை பொழுதுன்னு மயக்கத்தில் நான் மியூசிக் பண்ணும்போது பாலாஜியில் ஒரு ரோல் பண்ணியிருப்பான், ப்ரிடாமினன்ட் ரோல் பண்ணியிருப்பான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர் ஆர் சோ மெனி சேஞ்சஸ். நான் இன்னும் மியூசிக் டேரக்டராகவே தான் இருக்கேன். பாலாஜி ஆக்டர் ஆனா, எடிட்டர் ஆனா, சிங்கர் ஆனா, லிரிசிஸ்ட் ஆனா, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி நவ் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் என்னோட நண்பனோட படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்ற ஒரு பாக்கியம். அதுக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூடா. சாதாரணமாக சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது படத்தை பற்றி பேசணும். அது இப்போ இங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிது, அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நிற்கும். அண்ட் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் பாலாஜி தான் எழுதியிருக்கான். ஸோ ஒரு பாட்டும் ஒரு ஹாமேஜ் ஃபார் ஆல் த விண்டேஜ் லிரிசிஸ்ட், ஆல் த லெஜெண்டரி லிரிசிஸ்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாலாஜி அவங்கள மைண்டில் வச்சு ஹீஸ் ரிட்டன். அதுவே ரொம்ப அது ஒரு குருத்துவம் இருந்தால் தான் இருக்கும். அது பாலாஜிக்கு வந்து நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் ஒர்க்கிங் வித் பாலாஜி வந்து நான் இதுவரை ஈஸியான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பண்ணுவேன், பாட்டு பண்ணிவிட்டு ஓகேயான்னு கேட்பேன், ஓகே எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அரை நாளில் வந்து லிரிக் வந்துடும். என்னடா இவனுக்கு என் பாட்டு பிடிக்கலையா இல்லைடா எப்படி, நான் திருப்பி ஒரு டவுட்டாக கேட்பேன், இல்லை நீ அடுத்த பாட்டு பற்றி யோசி அப்படின்வான். ஸோ யூ ஒன்ட் பிலீவ் மீ, 10 days சாங்ஸ் முடித்தோம், 10 days ரெக்கார்டிங் முடித்தோம். டோட்டலாக என்னோட படத்தோட ஒர்க், இந்த படத்தோட ஒர்க்கே 20 days தான். அது பாலாஜியோட ஃப்ரீடமால் மட்டும்தான் முடிஞ்சது. ஸோ ஐ தேங்க்யூ ஃபார் தட் அகேன் பாலாஜி. அண்ட் குமார சம்பவம் இஸ் அ ஃபன் ஃபில்ம். இட் ஹேஸ் ஆல் தி எமோஷன்ஸ் ரைட். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் ஐ எம் ஷுர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ மற்ற யாரையாவது விட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. எஸ், மதன் அண்ட் ஜெகதீஷ், ஐ நியூ இட். Precision, you both are precise, and so is the art director Vasu. You idallame collectively, because bringing the film together, let it be you, and picturizing the film the way you did. And we also met when we were shooting in Pondi, right? He is so quick and he is so quick. All these three are like very romba superb to work with these guys. So I'm very fortunate to work with you guys in the team. திருப்பி அடுத்த படம் பண்ணணும்னு ஆசை, நடக்கும். ஸோ கடவுளை வேண்டி நான் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. மைக் எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன். என்னை ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோட 2 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது September 1st, 2023. ஸோ இன்றைக்கி திருப்பி 2 வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு சின்ன ஒரு வெப் சீரிஸ் தான், அது ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. பட் அது என்னமோ படம் மாதிரி எவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எழுதுனீங்க. அதே மாதிரி தான் லக்கி மேனுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ். என்றைக்காவது லைஃப்பில் நம்ம தோத்துட்டோமோ, நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க. நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன். அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தது தேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு. பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்ட் ஸ்டோரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம். அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் 30 வருஷம் வேலை பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது? 30 வருடங்கள், 575 திரைப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன். குமார சம்பவம், இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கான ஒரே விடை என்னென்னா, குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது, அண்ட் கடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும்போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழுவாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்டு இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக ஓடும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது, இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ, அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, கணேஷ் சார் வந்து இயல்பிலே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும், அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியாக அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார், நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்டு நான் ஒரு தடவை இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கம்ல இவ்வளோ மழை, மீனம்பாக்கம்ல இவ்வளோ. எப்போ பாரு நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டைரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்னைக்கு குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக இதுலேருந்து பாட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தான். அச்சு கூட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேலே கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமாக கலக்கமாக இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்றைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போது அவன் லைஃப்பில் திருப்பி அவன் மேலே வரணுன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டில் வி ட்ரைட். அது என்னுடைய ஞானகுரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு அது. இந்த படத்தில் 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே, ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். நான் ஒரு வேளை தப்பாக எழுதினேன்னா வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ்.
குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து பாட்டுலேருந்து ஆரம்பித்து எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்குது. என்னென்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டருக்கு வரும்போது, எங்கேயாவது ஒரு மாலுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போகிறதுனே தெரில. யூஏ இருக்குது, போகலாமா வேணாமா, ஐயோ இது ஏவாக இருக்குது, இதுங்க போவே வேணாம், இது பயங்கர ஆக்ஷன் படமாக இருக்குது, குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையப்படாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக செப்டம்பர் 12 நீங்கள் தேட்டருக்கு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. குடும்பமாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டன் சம்திங். ஸோ அச்சுக்கு அப்புறம் அடுத்தது என்னுடைய டிஓபி ஜெகதீஷ் அண்ட் வாசு. இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா, எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலி எம்பவர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஜெகதீஷை ஜக்கின்னு கூப்பிடுவேன், வாசுவை வாசுதேவ்னு கூப்பிடுவேன். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒரு பேர் வரும். அவரும் ஒரு பெரிய சத்குரு. ஸோ அவரோட பிளெஸிங் எப்படியோ கூடவே சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன திட்டினாங்கன்றது எனக்கு தெரியும். என் எதிர்க்க எதையுமே காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணாங்க, சொன்னதுக்கு மேலேயும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் நன்றி கைமாறலாம் நான் எதுவுமே, சம்பளம் கொடுத்தோம் அது எல்லாருமே கொடுக்குறது தான். பட் அதுக்கு மீறி நான் என்ன கொடுக்க முடியும்னு தெரியல. பட் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் தெம் சம் ஷோரீல். ஸோ இந்த மாதிரி ரெண்டு திறமையாளர்களெல்லாம் யூஸ் பண்ணணும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஜெகதீஷ் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உடனே அவன் தன்னோட பெரிய ஆள்னு நினச்சிப்பான், அதெல்லாம் கிடையாது. லாங் ஹேர் வளர்க்குறதுல எனக்கு அவன் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். அவனை பார்த்தா நான் வளர்க்க ஆரம்பித்தேன். நீ ரொம்ப பெருசாக ஆடாது, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்தது வந்து வாசு ஒரு வித்தியாசமான கேரக்டர். படம் முடிஞ்சு ரொம்ப நாள் அப்படி போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வாசுக்கு ஃபோன் பண்ணி, டேய் என்ன நடக்குதுன்னு கேட்டியாடா? இல்லை சார், நீங்களே சங்கடமாக இருப்பீங்க, நான் எதுக்கு சார் பேசி உங்களை இன்னும் சங்கடப்படுத்தணும். அதாவது அவனே முடிவு பண்ணிவிடுவான், நான் சங்கடமாக இருப்பேன், நான் டிப்ரெஷனில் இருப்பேன், நான் ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய்ட்டு எல்லாம் அவரே முடிவு பண்ணிடுவார். அப்புறம் நான் எதுக்கு முடிவு பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பாசக்கார ஒரு கேரக்டர் வாசு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசு. அப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஊர் பாசம்னுவாங்கல்ல, அதுதான் வாசு. அடுத்தது மதன் லக்கிமேன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ லக்கிமேன்லேருந்து டெக்னிக்கலி அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு யாரை நல்லா வேலை செய்யாதவங்க வேலை செய்யலை அப்படின்னா நான் என்றைக்குமே எனக்கு கோவமே வராது. ஏன்னா அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நல்லா வேலை செய்கிறவங்க தப்பு பண்ணால் தான் நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும். மதனோட டீமும் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்கிறவங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எனக்கு கோவம் வரும். அந்த குவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணலைன்னா தான் எனக்கு கோவம் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உடனே ப்ரெஸ் மீடியா எதிர்க்க என்னை கோவக்காரன் அப்படின்னு சொல்லி மதன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான் அப்படின்னு தயவு செஞ்சு தம்ப்நெயில்லாம் போட்டுறாதீங்க. நான் மதனை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மதன் ரொம்ப முக்கியமான மனிதன். லக்கிமேன் ரிலீஸ் ஆகி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆன நாளில் தான் லக்கிமேன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தேட்டர்கள் கிடைக்கல, தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் தட் ஹேப்பன். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படம் பேசப்பட்டது. இது எல்லாமே நடக்கும்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் என் கூட அதுக்கப்புறம் தொடர்புலேயே யாருமே பேசல. ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பாருங்கள் சார், இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சார், இவன் என்ன ரிவ்யூ போட்டிருக்கான் பாருங்கள் சார், டெய்லி இருக்கிறது. எதுக்கு ஒரு எடிட்டர் ஆஃப் அ ஃபிலிம் ஷுட் டூ திஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹோல்ட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் மதனோடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து என் அசிஸ்டன்ட்ஸை விட நான் ஒரு படி நான் மேலே அவங்கள பார்ப்பேன். ஏன்னா எனக்காக உயிரை கொடுப்பாங்க லிட்டரலாக. அதுதான் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப பிடிச்ச விஷயம். விநாயகம், அப்புறம் பிரணாத், தமிழ், இவங்க எல்லாமே மதனோட அசிஸ்டன்ஸ் கிடையாது, என்னோட அசிஸ்டன்ஸ் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திட்டுவேன். அதனால் அதை பற்றி அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க. பட் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், யார் என்னை விட்டு போனாலும் என்ன பண்ணாலும் நான் ஐ கேன் கேரண்டி தட் மதன் டெஃபினட்டாக என் கூட இருப்பான். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை மதன் மேலே என்றைக்குமே இருக்குது. அதுதான் நான் மதன் மேலே காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய லவ்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஸ்டைலிஸ்ட் நந்தினி வரல. அவங்க நந்தினியும் அவங்க கூட அகல்யான்னு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ இவங்க எப்படின்னா,
எனக்கு ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும்னா எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு டாக்டர் கோட் ஒன்று விட்டுட்டாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறேன். இன்னும் 15 நிமிஷத்தில் ஷார்ட் அப்படின்னு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓரமாக பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அவங்க திறக்கிறதுக்கு 8 மணி ஆகும், அதுக்கு முன்னாடி போய்ட்டு நம்ம யார்கிட்டயே கேட்டு அந்த கோட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். பேசிக்காக திருடுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த லெவலுக்கு எனக்காக ஓடினவங்க அவங்க. இந்த படத்தில் இவ்வளோ அழகாக குமரனையும் பாயலையும் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துடைய காஸ்டிங் மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிச்சுக்கு என்னுடைய காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த படத்தில் நான் எதிரே பார்க்காத நிறைய பேரை காஸ்ட் பண்ணது வர்ஷா தான். ஸோ தேங்க்யூ வர்ஷா, யூ ஆர் ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபார் மீ அண்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. தேங்க்யூ. தேங்க்யூ நிக்கில் அண்ணா, தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஈவெண்ட். அதாவது கடைசியில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். என்னால் எல்லோரும் வாழ்த்து சொல்லிவிடுவாங்க, எல்லோரும் எல்லாரை பற்றியும் பேசிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நான் நிக்கில் அண்ணாட்ட சொன்னேன், நான் ரொம்ப ஷார்ட் ஸ்பீச்சாக தான் பண்ண போகிறேன்னா நான் கடைசியிலே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இதில் நான் டேங்க் பண்ணுறது எல்லோரும் இண்டிவிஜுவலாக டேங்க் பண்ண அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஸோ ஐ தேங்க் மை என்டையர் க்ரூ, ஹார்ட்ஃபுல் தேங்க் டு மை என்டையர் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் குமார சம்பவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். எங்களோட இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்த ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீனஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட 2வது படைப்பு, டைரக்டான 2வது படைப்பு குமார சம்பவம். முதல் படைப்பு யாத்திசை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாத்திசையில் நடந்தது என்னென்னா, எல்லோரும் என்கிட்ட கேட்டது என்னென்னா, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே என்கிட்ட கேட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுற, ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் பண்ண போகிற, எல்லா க்ரூவும் புதுசு, ஆர்டிஸ்ட் புதுசு, டைரக்டர் புதுசு, டோட்டலாக எல்லாமே புதுசு, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு என்ன ஒரு விஷயம் கேட்டாங்க. பட் எனக்கு ஃபிலிம்ங்கிறது ரொம்ப பேஷன். ஐ ஒர்க் ஃபார் மை பேஷன், ஐ ஒர்க் ஃபார் மை விஷன். பட் யாத்திசை அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ப்ரெஸ் அண்ட் மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே இடத்துல யாத்திசையில், இதே ப்ரெஸ் மீட்டில், இதே இடத்துல, இதே நிக்கில் நான் யாத்திசையை பற்றி சொல்லும்போது உங்களோட ஆதரவு அந்த படத்துக்கு மிக 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 முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஆதரவு இல்லைன்னா அந்த படம் இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகிருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இது நான் ஒன்றும் பெருமைக்காகவோ அவங்கள தூக்கி வச்சு பேசுனதுக்காகவோ சொல்லலை. நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் நினச்சிக்கோங்களேன். ஸோ அதுதான் உண்மை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதே போல் என்னோடய 2வது படம் குமார சம்பவம், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. யாத்திசை எந்த அளவுக்கு நீங்கள் போய் ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் பண்ண வச்சிங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக போய் இந்த படத்தை ரீச் பண்ண வைப்பீங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை நாங்கள் ப்ரெஷ் ஷோ பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே அதை பார்க்க போகிறீங்க. இட்ஸ் குமார சம்பவம்ங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான நான் சொல்லணும்னா, இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி என்டர்டெய்னர். It's a beautifully crafted film by Balaji. Thank you, Balaji, for crafting such a beautiful script, such a beautiful film. And இதை கண்டிப்பாக சொல்கிறேன், குடும்பத்தோட குமரன் சொன்ன மாதிரி மூஞ்சி சுளிக்காமல் ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் உங்கள் குடும்பத்தோடு நினச்சிங்கன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறது, I just finish my note by thanking all my technicians, Madan. And I just want to thank Mr. Anand sir for acquiring this film, Sarigama. And I just want to thank the sound designer. I just want to thank my art director. I just want to thank all my artists, okay? And I just want to thank the 2 pillars. I say 3 pillars of this film. One is Ravi, the other one is Mr. Srinivasan, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தேவ அண்ணன், ஓகே. ஸோ இவங்க தான் the 3 pillars of this movie. அதுக்கப்புறம் I just want to have one talk with Kumaran about Kumaran is குமரன் என்னோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். ஒரு வாட்டி செட்டில் நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது, குமரன் உங்களை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஐ திங்க் நான் பண்ணிட்டேன் குமரன். ஐ கீப் மை ப்ராமிஸ் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் குமரன், தேங்க்ஸ் ஃபார் கொலாபரேட்டிங் வித் வீனஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் பாயல். அண்ட் ஜெகதீஷை பற்றி ஒன்று விஷயம் சொல்லணும்னா, ஜெகதீஷ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் கேமராமேன். நான் எப்படி அதை நான் சொல்லுவேன்னா, த்ரூ ஃபோன்லேயே என்னை கன்வின்ஸ் பண்ண ஒரே அளவு தான். ஏன்னா இந்த சார் ஒரு லென்ஸ் இருக்குது சார், 30,000 நம்ம யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், பட் இந்த லென்ஸ் 75,000 ஒரு நாளைக்கு ஆகும் சார், என்ன பண்ணலாம் சார், ஆனால்
குவாலிட்டி செம்மையாக வரும் சார் அப்படின்னு சொன்ன உடனேயுமே நான் என்ன பண்ணுறது, ஓகே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை பெருமையாக சொல்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் நான் என்றைக்குமே எதையுமே நெகோஷியேட் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர். எனக்கு குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஜெகதீஷ். And I just want to thank Achu. What a music, man. Seriously, the first time I heard Vidiyada Iruvondru, சீரியஸாக சொல்கிறேன், அது என் காரில் தான் ப்ளே பண்ணேன். ஆக்சுவலாக இந்த டீம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் ஒரு விஷயத்த எனக்கு பாலாஜி சொல்லுவார், அது அந்த நைட்டே வந்துடும், அந்த மியூசிக் வந்துடும், லிரிக்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். அது எப்படி அவங்க அதை கிராஃப்ட் பண்ணுறாங்கங்கிற சீக்ரெட் எனக்கு சீக்கிரம் சொல்லித்தாங்க. ஸோ தட் நான் ப்ரொடக்ஷன்லேயே அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். So nothing more. I just thanked everyone. I think my outdoor marketing campaign, Vijay and Sridhar, and my digital promotion, I think Siddharth is doing a very good job. Thanks everyone. Please support us, media and press. Please support us. Thank you. Thanks.